ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்புவனம் இளைஞர் மரணம் தொடர்பாக விசாரணை அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்பட இருப்பதால் இச்சம்பவம் குறித்து பல உண்மைகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. திருப்புவனம் மடபுரம் பகுதியைச் சேர்ந்த கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் இது குறித்து விசாரிக்க உத்தரவிட்டது. நாளைக்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டது. அதன் அடிப்படையில் நீதிபதி சுந்தர்லால் சுரேஷ் கடந்த 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 4 நாட்கள் திருப்புவனம் நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் தங்கி இருந்தபடியே தொடர்ந்து விசாரணை நடத்தினார். காவல்துறை ஏடிஎஸ்பி சுகுமாரன், பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட மானாமதுரை ஏடிஎஸ்பி சண்முக சுந்தரம், திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயன், பிரேத பரிசோதனையில் ஈடுபட்ட மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் தாயார் மாலதி, சகோதரர் நவீன்குமார் போலீசார் தாக்கிய போது அதனை மறைந்திருந்து செல்போன் மூலம் படம் பிடித்த சக்தீஸ்வரன் உட்பட 20க்கும் அதிகமான சாட்சிகளிடம் நீதிபதி விசாரணை நடத்தினார். அதன் பிறகு திருப்புவனம் காவல் நிலையம், சம்பந்தப்பட்ட கோவில் அலுவலகத்தின் பின்பகுதியில் அமைந்திருக்கும் கோசாலை போன்ற இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் முடிவுகள் என்னவாக இருக்கும் என தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை தனது விசாரணை அறிக்கையை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தாக்கல் செய்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.